மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு உச்சபலம் பெறும் ஆண்டு அற்புதமான மாற்றத்தை உறுதியாகவே அள்ளி கொடுக்கும். ஆனால் அதே வேளையில் அது அவருக்கு நேர் எதிராக சனி பகவான் இருப்பதும் நிச்சயம் சாதகமற்ற சூழல்தான். எனவேதான் கவனத்துடன் இருக்க வேண்டும். 50-50% என்று சொல்லக்கூடிய வகையில்தான் இந்த ஆண்டு இருக்கிறது. மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஒருபுறம் ராசியின் அதிபதியான குரு முதலில் 4லும் பிறகு 5ல் உச்சபலம் பெற்றும் இறுதியில் 6லும் வருகிறார். 4, 5, 6 என 3 இடங்களை வலுப்படுத்துவதோடு ஜென்மராசியை தனது பார்வையால் வலுப்படுத்துவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியின் அதிபதியான குரு உச்சபலம் பெறுவதால் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்க முடியும். 7.5 சனியில் சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் ராசியின் அதிபதியான குரு பகவான் முழுமையாக கட்டுப்படுத்துகிறார். எனவே நிச்சயமாக முன்னேற்றத்திற்கு தடையில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மீனராசிக்காரர்களுக்கு. அதே வேளையில் 7.5 சனியில் அதீத சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜென்ம சனியாக முழுமையாக சனி பகவான் வலம் வரப் போகிறார். நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தரான சனி 7.5 சனியில் அதீதமாக ஜென்ம சனியில் பலம் பெறுவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. அவருக்கு நேர் எதிராக ராசியின் அதிபதியான குரு பகவான் செயல்படுவதால் சற்று சிரமங்கள் கட்டுக்குள் இருக்கும் என்றாலும் கூட அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு முதன்மையான ராசியாக நிச்சயம் மீனராசி பார்க்கப்படுகிறது. எனவே மீனராசிக்காரர்கள் உத்தியோகம், தொழில் ரீதியாக எந்த பணிகளிலும் அவசரம் காட்டக்கூடாது. நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவதுதான் நன்மையை ஏற்படுத்தும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு விரயத்தில் இருக்கிறார். பல விரய செலவுகள் ஏற்படும். ஆனால் மோட்சக்காரகரான கேது யோகத்தில் இருப்பதால் அதிர்ஷ்ட யோகமும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. இப்படி நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த இந்த 4 கிரகநிலைகளை பொறுத்தவரைக்கும் குரு மற்றும் கேது இந்த வருடத்தில் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மீனராசிக்காரர்களுக்கு வலம் வருகின்றன. சனி முழுமையாக சாதகமற்ற அமைப்பில் இருக்கிறார். ஆனால் ராகு வருடத்தின் இறுதியில் லாபத்தில் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வர போகிறார். எனவே சனியை தவிர மற்ற கிரகநிலைகளால் நன்மை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. செவ்வாய் உச்சபலம் பெற்று லாபத்தில் வலம் வர போகிறார். மற்ற கிரகநிலைகள் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகநிலைகள் துரிதமான மாற்றத்தை சந்திப்பதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிறைந்த மாறுதலை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமற்ற அமைப்பு என்று சொன்னால் அது நிச்சயமாக சனி பகவான் தான். எனவே வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து நிச்சயமாக தவறாமல் சனிக்கிழமையில் குறைந்தது மாதத்தில் ஒரு சனிக்கிழமையாவது விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது சனி பகவான் அல்லது பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதோடு சனிக்கிழமை மதியம் 2 மணிக்குள் தவறாமல் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மை அற்புதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.